மகாநதி சீரியல் நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா விஜய் காவேரியை கூட்டிட்டு பைக்ல போறாங்க. இப்போ நம்ம எங்க தாங்க போறோம்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்குறாங்க. ஒரு சர்ப்ரைஸ் தான் காவேரி, வா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப்புக்கு கூட்டிட்டு போறாங்க. நாளைக்கு கங்காவுக்கு ஃபங்க்ஷன்ல அதுக்காக நம்ம சைடு ஏதாவது செய்யணும்ல காவேரி, அதுக்காக தான் அவங்களுக்காக ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு காவேரி கங்காவுக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல் வாங்குறாங்க. இதை பார்த்துட்டு விஜய் கிட்ட சந்தோஷப்படுறாங்க. தேங்க்ஸ்ங்க, நான் கூட யோசிக்கல, நீங்கள் இவ்வளோ தூரம் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து காலையில் எழுந்து ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆகிடுச்சு. ஆனால் ப்ளவுஸ் இன்னிட்டு வந்து குமரன் தராமல் இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு கங்கா வீட்டில் பயங்கரமாக கோவப்படுறாங்க. நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் ஃபங்க்ஷனே ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் எனக்கு இன்னும் ப்ளவுஸ் கூட எட்டு வந்து தரவே இல்லை, என்னுடைய ராசியா என்னன்னு தெரியல, ஏன் எனக்கு மட்டும் இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்து குமரன் வேகமாக ஓடியாந்து அந்த ப்ளவுஸ் எட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு கங்கா பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீங்கள் என்னதான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் அக்கறையே கிடையாதா, யாராவது இப்போ எட்டு வந்து ப்ளவுஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. குமரனும் மன்னிச்சுக்க கங்கா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு புரிய வைக்க பார்க்குறாங்க. ஆனால் கங்கா பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க. அடுத்து கங்கா அவங்களுக்கு அவங்களே சமாதானப்படுத்திக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே ரெடியாக இருக்காங்க. அது கங்காவுக்கு பிரைடல் மேக்கப் போடுறதுக்காக ஆளுங்களாம் வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு கங்கா காவேரி எனக்கு போயிட்டு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் காவேரியோ நீ எதுவுமே இன்னைக்கு பேசக்கூடாதுக்கா, கம்முன்னு அமைதியாக இருன்னு சொல்லிட்டு கங்காவுக்கு அழகா மேக்கப்லாம் போட்டு விடுறாங்க. அடுத்த ஃபங்க்ஷனும் ஆரம்பமாயிடுது. ரொம்ப நேரம் ஆகியும் குமரன் வராமல் இருக்கிறாங்க. குமரனும் இந்த ஆர்டர் எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்ததான் பணம் கிடைக்கும், வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் குமரன் அங்கே ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. கடைசி நிமிஷத்துல குமரன் வேகமா அந்த ஆர்டர் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அந்த பணமும் கிடைச்சிருது. அதை வச்சுட்டு வேகமா ஜுவல்லரி கடைக்கு போறாங்க. கங்காவுக்கு பிடிச்ச மாதிரியே பெரிய ஒட்டியானவும் வாங்கிறாங்க. வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. ஆரம்பிச்சுறாங்க. இவ்வளவு நேரம் ஆகியும் குமரன் மாமா வரலன்னு சொல்லிட்டு கங்கா பயங்கர கோபத்துல இருக்கிறாங்க. ஃபங்க்ஷனும் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆரம்பிச்சலன்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிடுறாங்க. இடத்துல குமரன் வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு கங்கா ரொம்பவே கோபமா இருக்கிறாங்க. சாரி கங்கா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் முன்னாடியும் எதுவுமே பேச முடியாம கங்கா அமைதியாக இருக்கிறாங்க. ஃபங்க்ஷனில் குமரன் கங்கா ஆசைப்பட்ட மாதிரி ஒட்டியா நெட்டு வந்து வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு கங்கா பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க. உங்களுக்கு எப்படி இது கிடைச்சிச்சு, எப்படி காசு கிடைச்சிச்சு, வேற யாராவது கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்களால் சம்பாரிச்சு வாங்கியிருக்க முடியாது, விஜய் தான் உங்களுக்காக கொடுத்துருப்பாரு அப்படின்னு எல்லாரும் முன்னாடியுமே சொல்றாங்க. குமரன் பயங்கரமாக ஹர்ட் ஆகிறாங்க. உண்மையிலேயே கங்கா, நான் தான் கங்கா கஷ்டப்பட்டு உழைச்சு உனக்காகவே இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கங்காவோ என்னால நம்பவே முடியல, கண்டிப்பா உங்களால உழைச்சிருக்கவே முடியாது, இது யாரோ தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பணம், யார்கிட்ட கடை வாங்கினீங்க, யாரும் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தான்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சபையில எதுக்காக இது மாதிரிலாம் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரியுடைய அம்மா பயங்கரமா கோவப்படுறாங்க. அடுத்து கங்கா கேட்ட கேள்வியை நினைச்சு குமரன் பயங்கரமா ஹர்ட் ஆகிறாங்க. என் பையன் உனக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான், அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவன் இவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அடுத்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே விஜய் கங்காவுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கங்காவுக்கு எல்லா விஷயமே தெரிய வருது. குமரன் கிட்ட இது மாதிரி பேசிட்டே நினைச்சு கங்கா பயங்கரமாக ஹர்ட் ஆகி வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. தயவு செய்து மாமா என்னை மன்னிச்சிரு மாமா, உன்னை பத்தி புரிஞ்சுக்காம உன்னை தப்பா நினைச்சிட்டேன், உங்களால எல்லாமே முடியும்னு சொல்லிட்டு எனக்கு நிரூபிச்சு காமிச்சிட்டீங்க, உங்களால எல்லாமே முடியும்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளவு தூரம் நிரூபிச்சு காமிச்சிட்டீங்க, நான் தான் உங்களை பத்தி புரிஞ்சுக்கல, என்ன நினைச்சா எனக்கே அவமானமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதை பார்த்துட்டு குமரன் உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் கங்கான்னு சொல்லிட்டு அவங்க மேல உள்ள பாசத்தை புரிய வைக்கிறாங்க.